Hello everyone, welcome to Geometrics. இந்த வீடியோவில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் தாமரைக்கண்ணன் சார், எரெக்ஷன் இன்ஜினியர். போன வீடியோவில் நம்ம அஸ்கர் சார் கூட சேர்ந்து இந்த டாக்ஸ் ஸ்கூலோடைய பில்டிங்கோட எரெக்ஷன் டீடைல்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த பில்டிங்கோட ப்ரோக்ரஸ், குவாலிட்டி அண்ட் சேஃப்டி பற்றி பார்க்கலாம். ஹாய் சார், வெல்கம் டு அவர் வீடியோ. சார், நம்ம இந்த பில்டிங்கோடைய டீடைல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ இயர்ஸாக எரெக்ஷன் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, இங்கே ஜியோமெட்ரிக்ஸ் எவ்வளோ இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேங்க சார். ஹலோ சார், மை நேம் இஸ் தாமரைக்கண்ணனுங்க. நான் ஒரு 2 இயர்ஸாக எரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குங்க. இப்போது ஜியோமெட்ரிக்கில் சைன் பண்ணி ஒரு 1 இயர் ஆகுதுங்க சார். இப்போது ரீசெண்டாக இந்த ப்ராஜெக்ட் தாங்க சார் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட அருண் பாலாஜி சாரும் பண்ணிகிட்ருக்காருங்க சார். ஓகேங்க சார், என் பேர் அருண் பாலாஜிங்க. சரிங்க. நான் எரெக்ஷன் ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கேங்க. ஓகே. 5 இயர்ஸ் முன்னாடி வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக ஜியோமெட்ரிக்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஓகே ஓகே. எரெக்ஷன் இன்ஜினியர் ப்ளஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராஜெக்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இது எங்களோட 4th பில்டிங். 4th பில்டிங். இது எங்களுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 20 days தான் கொடுத்துருந்தாங்க வித் ஹேண்ட் ஓவரோட. ஓகே. இப்போ என்னன்னா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது, எங்களுக்கு ஹெவி ரெயின், அதனால ஸ்லரியாக இருந்தாலும் கொஞ்சம் மூவ் பண்ண முடியலைங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்குறது 5 daysல நாங்கள் பண்ணதுங்க. ஓகே. 5 daysல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இன்னும் எங்களுக்கு இந்த 2 ஃப்ளோர் இன்னும் 3 to 4 daysல கம்ப்ளீட் ஆயிருங்க. இந்த அஸ்கர் சார் சொன்ன மாதிரி அந்த செகண்ட் ஃபேஸ் இல்லைங்களா? ஆமாம். ஓகேங்க. இல்லைங்க சார், ஃபர்ஸ்ட் ஃபேஸே டெக்கிங் சீட் அடிப்போம், காங்கிரீட். இது 2 ஃபேஸாக கேட்டிருக்காங்க கிளைண்ட்டு. இதை நாங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது பண்ண போகிறோங்க. ஓகேங்க. டெக்கிங் சீட்டோட காங்கிரீட் போட்டு அவங்க, ஏன்னா அவங்களுக்கு கிளாஸ் ரன் பண்ண போகிறாங்க, அதனால கொடுக்கணும், ஹேண்ட் ஓவர் கிளியரன்ஸ் கொடுக்கணுங்க. ஓகே ஓகே. அதுக்காக ஓகே ஓகே. இது டே நைட்டாக தான் போயிட்டு இருக்குங்க. சரி சரிங்க. அதனால இப்போ அலைன்மெண்ட்னு பார்த்தா மற்ற கன்ஸ்ட்ரக்ஷனில் வைக்கும்போது அவங்க மேலே சிவிலில் வைப்பாங்க பெட் போல்டு. அவங்க ப்ராப்பராக லைன் டோரி அந்த மாதிரி ப்ரீவியஸ் மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி இல்லைங்க, டோட்டல் டேஷன் தான். ஓகேங்க. எங்களுக்கு இது பெட் போர்டு ஆங்கர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே 1 day தான் ஆச்சுங்க. ஓகே. அலைன்மெண்ட் 1 day, பின்ன போல்டு டே நைட்டாக போட்டு ஒரு நாளே வச்சுட்டோங்க. ஓகேங்க ஓகேங்க. அதனால டியூரேஷன் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு கூட எங்களுக்கு அவுட் ஆகாதுங்க. பெர்ஃபெக்ட்டா வந்துரும். பெர்ஃபெக்ட்டா. ஆமாம். ஓகேங்க. 2 தடவை கிராஸ் செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வச்சாலும் சரிங்க, நம்ம டீடைலிங் டீம்ல இருந்து ஒரு தடவை என்சர் பண்ணுவாங்க, திரும்பவும் சர்வே எடுத்துட்டு அலைன்மெண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்க. ப்ரீ பிளான்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த டியூரேஷன் கொடுக்குறாங்க டெட்லைன் 20 days அப்படிங்கும்போது அவங்க கொடுக்கும்போது நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 15 daysல முடிக்கிற மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம். அதுக்காக மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது. பின்ன அதாவது மெட்டீரியல் அன்லோடிங் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பேஸ் ரெடி பண்ணோம். எங்கே அன்லோடிங் பண்ணலாம், பெயிண்ட் பண்ணலாம். நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்ட்ரக்சருமே சைட்டில் தான் பெயிண்ட் பண்ணுவாங்க, அங்கேருந்து வராதுங்க. ஏன்னா இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் இங்கே பண்ணதுக்கு அப்புறம் பெயிண்ட் பண்ண டச்சப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எல்லாமே சைட்டில் திரும்ப ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தான் இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். ஓகேங்க. அந்த மாதிரி இப்போ மெட்டீரியல் வந்ததுக்கப்புறம் அசம்பிள் ஃபஸ்ட்டு நாங்கள் யூனிட் ஃபஸ்ட்டு காலம் எரெக்ட் பண்ணுவோம். அந்த காலத்துக்கு ஒரு டைம் மெம்பர் கொடுப்போம். ஒரு கால் ஃப்ரேம். இப்போ இந்த செட் பார்த்தோம்னா இப்போ இது ஸ்பேஸ் நிறையாவே இருக்குங்க. கிரெயின் அசம்பிள் பண்ணலாம், எங்கே வேணாலும் போட்டு செட்டிங் பண்ணிக்கலாம். அங்கே ரொம்ப குரூசியலாகவே இருந்தது அந்த இடத்துல. அங்கே கிரெயின் கோட வேவியில் ஒரு 10 அடி தான் இருந்தது அந்த பில்டிங் பண்ணுறோம். ஆமாம். அதனால அதில் கொஞ்சம் நிறையா நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம், எப்படி டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்னா. அதனால இது எங்களுக்கு ஒன்றும் தெரியலைங்க. ஓகே. இது ஸ்பேசஸ் அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் ஜியோமெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 5 years இருக்கனால காலம் எந்த மாதிரி போடணும், எந்த ஓரியன்டேஷன். ஆனால் டிராயிங் பார்க்கணும், முதல்ல ப்ரிப்பேராக இருக்கணுங்க. டிராயிங் பார்த்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ப்ரீ பிளானோட இருக்கணும், இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சைட்டுக்கு வர முடியுங்க. ஓகே. அப்படி இருந்தா தான் அந்த டைம்ல ஆகட்டும் இல்ல மறுபடியும் அந்த ரீவொர்க் இல்லாம நம்ம பெர்ஃபெக்ட்டா ஒரு டைம் பண்ணாலும் பெர்ஃபெக்ட்டா அதை முடிக்க முடியும். ஒன்ல இருந்து நாங்க அப்படிதான் இருப்போங்க. பெட் போர்டு வைக்கும் போதே இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்குவோம். இங்கதான் அன்லோடிங் பண்ண போறோம், இங்கதான் பெயிண்ட் பண்ண போறோம், இங்கதான் செட்டிங் போட போறோம், இந்த மாதிரி தான் கொண்டு போக போறோம் அப்படின்ட்டு ஒரு பிளானோட தான் இருப்போங்க. ஓகே ஓகேங்க. அதே மாதிரி இப்போ வார்ஃபுட் பேசிக்னா டே நைட் பண்ணுவாங்க நம்ம ஒர்க்கர் எல்லாமே. இது அசம்பிள் இப்போ நார்மலா ஏ ஃப்ரேம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 2 கிரேன் போட்டு பண்ணுவோம். வேர் ஹவுசஸ் அந்த மாதிரி பில்டிங் பண்றப்போ அது அந்த மாதிரி பண்ணுவோம். இது ஸ்பேன் இருக்கனால நாங்க ஒரு கிரேன் வச்சு பண்ணிக்குவோம். ஓகேங்க. கிரெயின் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றது அந்த மாதிரி இருக்கும். எவ்வளவு டன், எவ்வளவு கெப்பாசிட்டி. கிரெயின்ல வேரியஸ் எல்லாம் இருக்குங்க. 12 டன், 10 டன், 15 அந்த மாதிரி இருக்கு. இப்போ நாங்க இதுக்கு மேல பண்ணும்போது நாங்க 50 டன் சூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இப்ப இந்த கிரெயின் வச்சு பண்ண முடியாது, உள்ள பூம்ல கொண்டு போக முடியாது. இப்ப ஸ்பேஸ் இங்கன்னா இங்க இருந்துட்டு மேல 2 ஃப்ளோர் பண்ணணும்ல. ஆமாங்க. அது இப்போ உங்களுக்கு 40 feet பக்கம் போயிடும். அப்படிங்கும் போது உள்ள ஜாய்ஸ்ட்ல அடிக்கும்போது பெரிய கிரெயின் தான் பண்ணணும். அந்த மாதிரி பிளான்காக கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ அலைன்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டோட்டல் டேஷன் வைக்கும்போது 0-0 தான் இருக்குங்க காலம். ஆனா கிளியரன்ஸ் எங்களுக்கு காலத்துக்கு 1 மீட்டருக்கு 1 mm கொடுத்துருப்பாங்க. அப்ப 10 மீட்டருங்கும் போது 10 mm இருக்கும். ஆனா இது என்ன ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், நாங்க ஒரு 3 மீட்டர்ல ஒரு டை வரனால 0-0 அரெஸ்ட் ஆயிருங்க. ஏன்னா டைப் பண்ணியே கொண்டு போறனால நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கேப் இல்லாம அரெஸ்ட் ஆயிரும். ஆமா, மத்த வெண்டர்ல ஸ்பேனர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அங்க பாத்தீங்கன்னா டார்க் தான் போட்டிருப்போம். இந்த பசங்க இப்ப டார்க் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கிரிட் முடிஞ்சாவே
நாங்கள் ஃபர்ஸ்ட் மெயின் மெம்பரை டைப் பண்ணிக்குவோங்க. சரிங்க. இது காலம் டு காலம் மெயின் பீம். ஓகே. இது செகண்டரி பீம். இது ஜாய்ஸ்டிக்னு சொல்லுவோம். சார் ஆக்சுவலாக வந்து இந்த டைட்டனிங்க்கு நாங்கள் இந்த மிஷின் தான் யூஸ் பண்ணுவோம். இம்பாக்ட் ரிஞ்சிங் அது எப்படி சொல்றதுன்னா, இப்போ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பார்த்தீங்கன்னா ஒயரோட இருக்கும், எலக்ட்ரிசிட்டியோட யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆமாங்க. இப்போ நம்ம சைட்ல நிறைய சைட்ல வந்து சப்ளை வாங்கிக்க மாட்டாங்க. ஆக்சுவலா வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி இல்லைங்க இதுல. அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் இந்த ப்ரொவிஷன் இருக்காது. ஆமா எதுவுமே இல்லைங்க. அதுக்காக வந்து நம்ம இதுதான் பேட்டரி ஒரு 5-6 பேட்டரி வச்சுட்டு இம்பெக்டரண்டா வச்சிருக்கோம். ஓகே ஓகேங்க. இது வச்சுட்டு இப்போ நம்ம டீம் ஒரு 4-5 பேர் டைட் வச்சிட்டு இருக்காங்க. ஒரு கிரிட் முடிக்கும் போது வயர்லெஸ் மிஷின், கார்ட்லெஸ் மிஷின். ஆமா அது கார்ட்லெஸ், அது பேட்டரியோட தான் இருக்கும். ஓகே. ஒன் டே யூஸ் பண்ணலாங்க, 2 மிஷின் யூஸ் பண்ற மாதிரி. ஓகே ஓகே. ஒரு கிரிட் முடிஞ்ச உடனே நாங்க டைட்டனிங் முடிச்சு இந்த கிளியரன்ஸ் கொடுத்துருவோம். ஆக்சுவலா பாருங்க, இன்னும் அங்கே வால் ரெடி பண்ணல. நாங்கள் இது ஜாஸ்ட் போட்ட உடனே இந்த 2 பே வந்து கிளியரன்ஸ் கொடுத்தாச்சுங்க. ஓகே ஓகே. கிரிட் முடிஞ்ச உடனே நீங்க பிளம்பர் ஸ்பிரிட் எது வச்சாலும் 0-0 தான் இருக்குங்க. டைட் வச்சுட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துருவோம் கிளையன்ட். சரிங்க. நாங்க அவங்களும் எங்களோடய வரலாம், ரன் பண்ணிடலாம். ஆக்சுவலா நாங்க என்ன படிக்கும்போது சிவில் அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி விட்டுறலாம். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி 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 சரிங்க. ஓகே சூப்பர் சார். சார் அஸ்கர் சார் வந்து போன வீடியோவில் பேசும்போது சொல்லியிருந்தாரு, ப்ராக்ரஸ், குவாலிட்டி, சேஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. அது வந்து நம்ம லேபர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணும்போது சேஃப்டி அந்த மெஷர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், அதை பற்றி கொஞ்சம். சேஃப்டியில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் சார். சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட்டுங்க. சரிங்க. ஏன்னா ஹைட்டு உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி அவங்க ஹின்சரி எல்லாம் டிபெண்ட் பண்ணி அவங்க ஃபேமிலி இருக்காங்க. அப்படிங்கும்போது சேஃப்டி வந்து நாங்கள் எப்பயுமே 9 o'clock நாங்கள் உள்ளே வரோம்னா 8:30க்கு ஒரு அசம்பிளி மாதிரி வைப்பாங்க, பிரைமரி அசம்பிளி. ஓகே ஓகேங்க. எல்லாம் பேசிட்டு இந்த ஜோனுக்கு இப்போ போகிற போல் நெட் எங்களுக்கு இவ்வளோ வேணும், என்னென்ன வச்சிருக்காங்க வித் ஜியோமெட்ரிக்கல் ஜாக்கெட் இருக்கு, ரிஃப்ளெக்டிங் ஜாக்கெட். நம்ம டீம்ல தெரியணும்ல, ஆனா சிவிலும் உங்க கம்பெனி இருக்காங்க. நம்ம டீம் நம்ம பசங்க கூப்பிட்டா தெரியணும் அப்படிங்க. அவங்க சேஃப்டி பெல்ட் இல்லாம யாரும் மேலே ஏற மாட்டாங்க சார். ஓகேங்க. கீழே இருக்கவங்க ஹெல்மெட்டோட போட்டிருப்பாங்க. ஆமாங்க. மேல இருக்கவங்க ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. மற்றபடி வந்து நம்ம கரெக்டா அந்த ப்ரொஃபஷனோட போனா மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம் உள்ள. ஓகே சார் சூப்பர் சார். ஸ்டோர்ல இருக்கவங்க மட்டும் இருக்கலாம். சைட் கண்டிஷன் வந்து ஏன்னா என்ஷோர் பண்றது நானும் இருக்கேங்க. ஜியோமெட்ரிக்ல இருந்து எப்போ அக்யூஸ் வருவான்னு சொல்ல முடியாதுங்க. சரி சரி. எனி டைம் விசிட்டிங்கிறது வந்து இவங்க 2-3 டைம் செக் பண்ணுவாங்க சார், யார் வருவாங்க. ஏன்னா நம்ம அந்த பேட் மார்க் வாங்கக்கூடாது இல்லைங்க, 5 years இருக்கும். அதை சூஸ் பண்ணி நாங்கள் எப்பவும் அப்படிதான் இருக்கோம். எந்த சைடு நீங்க ஈவன் மிட் நைட்ல வந்தாலும் சேஃப்டியில வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். சரி சரிங்க. அருண் பாலாஜி சார், சேஃப்டி வைஸ் நம்ம நீங்க டீடைல்ஸ் எல்லாமே சொன்னீங்க. ப்ராக்ரஸ் அண்ட் குவாலிட்டி அது எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம், அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? சார் ப்ராக்ரஸ் குவாலிட்டி வந்து சாருக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்க. நான் கொஞ்சம் ட்ரெயின்ல ஐடியில் இருக்கேன். ஓகே சார் பாருங்க. சார் இப்போ ப்ராக்ரஸ்ன்னு பார்த்தோம்னாங்க சார், நமக்கு ஆஃபீஸ்லேருந்தே கிளைண்ட்டுக்கிட்ட பேசி என்னென்ட்டு கிளியரன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. சரிங்க. அதை பொறுத்துங்க நம்ம எரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். ப்ராப்பராகவே முன்னாடியே பிளான் பண்ணிப்பாங்க சார், எந்த மாதிரி ஒர்க் நடக்க போகுது, நட் போர்ட்லாம் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி முன்னாடியே இன்ஷோர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சார் சைட்டுக்குள்ளேயே வருவாங்க. ஓகே ஓகேங்க. அந்த லேபருக்கு என்னென்ன ஒர்க் வழியாக அலைன் பண்ணி பிரிச்சுருவாங்க சார். ஓகே ஓகேங்க. அடுத்து குவாலிட்டி வைஸ்ன்னு பார்க்கும்போதுங்க சார், இந்த பேஸ் லெவலில் இருந்துங்க சார், காலத்தோட வெர்டிகாலிட்டி ரெண்டுமே அலைன் பண்ணி செக் பண்ணிப்பாங்க சார். அலைன் பண்ணும்போது ஸ்பிட் லெவலும் இது வச்சு செக் பண்ணிப்பாங்க சார். அடுத்து குவாலிட்டி வைஸ் போல்ட் நைட் டைட்னிங் பார்த்தீங்கன்னா சார், மேனுவலாக எதுவும் நட்டு போட்டுலாம் டைட் பண்ணாமங்க, இம்பேக்ட் மிஷின் யூஸ் பண்ணி வயர்லெஸ் மிஷின் அதை யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் இது பண்ணி டைட்டிங் பண்ணிப்போங்க சார். அது உங்களுக்கு அருண் காலேஜ் சார் எக்ஸ்பிளைன் பர்மிஷனோட. ஓகே தேங்க்யூ மிஸ்டர் தாமரைக்கண்ணன் சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் த வீடியோ. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மிஸ்டர் அருண் பாலாஜி சார் அண்ட் தாமரைக்கண்ணன் சார் அவங்க 2 பேருமே வந்து ப்ராக்ரஸ், குவாலிட்டி அண்ட் சேஃப்டி அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் ஆர் எனி டைப் ஆஃப் ஸ்டீல் பில்டிங்ஸ் ஏதாவது பண்ணணும்னாலும் ரெக்யர்மெண்ட் இருந்தாலும் கீழே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஜெயா.